இது இது நெல் நாற்று எடுக்கிற மிஷினு, நெல் நாற்று நடுற மிஷினு. இதுக்கு டிராக்டரே கிடையாது, இது டயரே கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள் டயர். இது நெல் அறுக்கிற மிஷினு. இப்போ ஒரு சின்ன டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த டிரைவர் வந்து திருவண்ணாமலைக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன் ஓட்டிக்கிட்டு. ஆனால் அவருக்கு வந்து எதுவுமே ஓட்ட தெரியாது. ஆனால் மெயினாக டிராக்டர் ஓட்ட தெரியாது. இது வந்து தொலை போடுற மிஷின். குழி எடுக்கிறதுக்கு, இது குழி எடுக்கிற மிஷின். இது சின்ன டிராக்டர். இது வந்து சேலை ஓட்டுற மிஷினு, சின்ன மிஷின். அதுவும் சின்ன மிஷின், சேலை ஓட்டுற மிஷின். வக்கீல் ரோல் பண்ணதுக்காக இந்த மிஷின். இது வந்து ஸ்டால் டியில் போகிறோம். இங்கே தான் நிறைய மிஷின்ஸ் இருக்குது. நெல், விவசாயம் சம்மந்தப்பட்ட மில் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு சின்ன கையில் ஓட்டக்கூடிய டிராக்டர் பார்க்குறோம். டிராக்டர் கையில் ஓட்டக்கூடியது. இது பாருங்கள் நெல் அறுவடை பண்ணுற சின்ன மிஷின், செயின் மிஷினு. இது வந்து நாற்று நடுற கையில் ஓட்டக்கூடிய மிஷினு. இது சார், இது எவ்வளோ வரும் சார் ரேட்? இது ரேட் எவ்வளோ வரும் இந்த மிஷின்? 3,75. 3,75,000. 50% சப்சிடி இருக்குது. 50%. மானியம் போக 1,85. 1,85. இது ஒரே ஆள் கையில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரே ஆள். இது ரொட்டேட்ரு. இது மினி மகேந்திராக்குள்ளது. இது அடுத்தது அந்த எருமலை நேரமாக ஒன்றும் பண்ணக்கூடாது தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. போது வா, இங்கே போன மாட்டா. இறங்க இறங்க இறங்க. இந்த பையன் எடுத்துக்கோங்க. வாங்கிட்டு வந்துட்டோம். ஆசை இதுக்கு தான் வந்தது. அவருக்கு கால் வலிக்குது. இதோட வச்சு உடச்சிட்டோம். வா வா.
சக்திமான் வண்டி. இந்த மாதிரி வித்தியாசமான நெல் அறுக்கிற மிஷின்லாம் பார்க்கணுன்னா ஒரே டைமு டைரெக்டாக அக்ரி எக்ஸ்போவுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி மிஷினெல்லாம் விதவிதமாக நிறைய பேக்கிங். பைப்புக்குள்ளது